ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டிங் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா அவர்களோட வெட்டிங் தான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்பவே இன்டிமேட் செரிமனியா நடந்தது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மத்தியில் அன்னபூர்ணா ஸ்டூடியோஸில் அவங்களோட தாத்தாவோட ஸ்டாச்சு கீழே அவங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான நியூ ஃபேஸை வந்து ஆரம்பித்தாங்க. தாலி கட்டுற அந்த மூமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் ஸ்பெஷலாக இருந்தது நம்ம பார்த்துருப்போம். ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே. என் தாத்தாவோட அந்த பிளெஸிங்ஸ் மூலயமா கண்டிப்பாக இந்த நியூ ஃபேஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே அவங்க எதிர்பார்ப்போட அவங்களோட அந்த லைஃப் ஜேர்னியை ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு ஷோபிதா நாக சைத்தன்யா அவர்களோட லவ் ஜேர்னி வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியவே தெரியாது. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில், அதாவது அவங்க கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2018 இனிஷியலாக ஷோபிதா அவர்கள் நாகார்ஜுனா அவர்களை தான் சந்திச்சாங்க. அதாவது குட்டாச்சாரி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நாகார்ஜுனா அவர்கள் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டில் ஒரு ஃபார்மலான இன்வைட்டாக இருந்தது. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாக சைத்தன்யாவும் ஷோபிதா அவர்கள் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பெருசாக எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறமா ஏப்ரல் 2022, அதாவது டிவோர்ஸ் ஆன ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து நாக சைத்தன்யா அவர்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்து ஷோபிதா அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஷோபிதா அவர்கள் ஆல்ரெடி நாக சைத்தன்யாவை ஃபாலோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே ஈவென்ச்சுவலாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணுறதுலேருந்து அந்த மாதிரி அவங்களோட கான்வர்சேஷன் டெவலப் ஆகிட்டு அங்கேருந்து அவங்களோட லவ் மலர்ந்தது அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷோபிதா அவர்கள் ஒரு பெரிய ஃபுட்டி அப்படின்ட்டு பல இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிதான் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து டெவலப் ஆச்சு. எங்கேயோ ஒரு வாட்டி அவங்க டூர் போகும்போது ஜப்பானில் வந்து அவங்க சூஷி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த சூஷியை ஃபோட்டோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது. அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருமே வந்து ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னால வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு ஹேபிட்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சது அவங்களோட கான்வர்சேஷன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ரிலேஷன்ஷிப்பாக மாறினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே மதர் டங் தான், அதாவது தெலுங்கு தான். அண்ட் இவங்க நம்ம ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க மேலே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க நாக சைத்தன்யா அவர்கள். ஒரு பக்கம் நாக சைத்தன்யா அவர்கள் அவங்களோட பிரான் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே வந்து ஆந்திரா தான். அஃப்கோர்ஸ் அவங்க படிப்பெல்லாம் வந்து சென்னையில் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது அவங்களோட மதர் டங்கான தெலுங்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் வந்து ஷோபிதா அவர்கள் பிறந்ததெல்லாம் விசாகப்பட்டினமா இருந்தாலுமே வளர்ந்தது எல்லாமே மும்பைனால அவங்களுக்கு மதர் டங் வந்து பெருசாக டச் இருந்ததில்லை. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நாக சைத்தன்யா அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என் கூட நீ தெலுங்குல பேச ஆரம்பிச்சின்னா உனக்கு தெலுங்கு வந்து இன்னும் சரளமாக வந்துடும், ஸோ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே சொல்வார் அப்படின்ட்டு ஷோபிதா அவர்கள் அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஃபுட்லேருந்து ஆரம்பித்த அந்த கான்வர்சேஷன் ரெண்டு பேருமே மாறி மாறி டெக்ஸ்ட்லேயே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஷோபிதா அவர்கள் பாம்பேல இருந்தாங்க, இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யா அவர்கள் ஹைதராபாத்ல இருந்ததுனால பெருசா மீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியாலே போய்கிட்டு இருக்கு, ஒரு வாட்டி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த டெக்ஸ்டிங்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி லைக்கிங் இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அதாவது இந்த டெக்ஸ்ட்ல கம்யூனிகேட் பண்றது, காலில் கம்யூனிகேட்லாம் பண்ணது இல்லாமல் இன் பர்சன் மீட் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவங்களோட லைக்கிங்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமேசான் பிரைம் வீடியோ ஈவெண்ட்ல வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அங்கேருந்து தான் என்னோட காதல் மலர்ந்தது அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு காத்தாடியா இருந்தா அந்த காத்தாடிக்கான அந்த ஆங்கரா வந்து நாக சைத்தன்யா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய சிரிப்பு, நிறைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொருத்தரோட எமோஷன் ஷேர் பண்ணும்போது இவங்க தான் நம்மளோட பெட்டர் ஹாஃப் அப்படின்ட்டு அந்த இடத்துல முடிவு பண்ணது தான் வந்து நான் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் இவங்க தான் என்னோட பெட்டர் ஹாஃப் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பேருமே 2023 அவங்க ஃபேமிலிஸை வந்து மீட் பண்ணிக்கிட்டோம். மீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு இயர் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 28 நிறைய ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்தது. அதை நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். நிறைய பூஜைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 29 ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது பெல்லிக்கூத்து
த்ரூ டாட்டர் ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மதியில் இது நடந்தது அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் December 4th அந்த மேஜிக்கலான டே ஹேப்பன். எனக்கு அவர் தாலி கட்டுறாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். எல்லா கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூடவே இருந்தாங்க. 8:13 PM ஆஸ்பீஷியஸான டைமை கால்குலேட் பண்ணி தெலுங்கு முறையில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதம், அதாவது வெல்லம் சீரகம்லாம் வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேஸ்ட் வந்து தலையில் வச்சு இவங்க தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற அக்செப்ட் பண்ணுற விதமாக அந்த பேஸ்ட் வச்சதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே வந்து ப்ராமிசஸ் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து தாலி கட்டுற அந்த மூமெண்ட் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்காக அவ்வளோ தூரம் அவரை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷோபிதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2 மெட்டல் வந்து ஒன்று சேர்ந்தா ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னொரு மெட்டல் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் எங்களோட உறவும். அண்ட் எனக்காகவும் சரி அவருக்காகவும் சரி 2 பேருமே மாறி மாறி அவங்களோட ஃப்ரீடமை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் எங்களோட இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஷோபிதா அவர்களும் சரி நாக சைத்தன்யா அவர்களும் சரி அவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணி ஷோபிதா அவர்களுக்கும் சரி நாக சைத்தன்யா அவர்களுக்கும் சரி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் அவங்களோட அந்த வெட்டிங் டியூட்டிஸில் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில கோயிலில் வந்து போய் விசிட் பண்ணுறதுலேருந்து கடவுளோட பிளெஸிங்ஸ் வாங்குறதுலேருந்து அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இப்போதைக்கு ஷோபிதா அவர்கள் அவங்களோட ஒர்க்குக்கு வந்து ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் எங்கேயுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நாக சைத்தன்யா அவர்களுமே அவங்களோட ஒர்க்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்ஸுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் நியூ பியூட்டிஃபுல் ஃபேஸ் நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட் நூல் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். శివుడు గురించి குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.